ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த உருண்டை கண்ணங்கொள்ளி சாலை வந்திருக்கு. இது நல்ல சதக்கட்டியாக இருக்கும். டேஸ்டியான ஒரு மீன் தான். சின்ன சைஸு சூரை, நெத்தலி, சின்ன சின்ன மீன்கள் தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் நிறைய இருக்குது. 5 மீன் இந்த உருண்டை கண்ணங்கொள்ளி சாலை வச்சுருக்கு. சூரையிலையுமே 5 வச்சுருக்கு. இதில் ஒன்று கூட வச்சு தான் தருவாங்க. சாலை மீன், நெத்தலி மீனுன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக கேட்கலாம், போட்டு தருவாங்க. சாலை, நெத்தலி எல்லாமே 50 ரூபாய் தான். மற்ற மீன் தான் சைஸு கண்டது போல், விலை கண்டது போல் விலை சொல்லுவாங்க. நம்ம விலை பேசி வாங்கிக்கலாம். இவங்களும் சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன கல்லுரஞ்சி மீன், புளி மீனில் சின்ன சைஸு, இந்த மாதிரி மீன்கள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் நெத்தலி, சாலை எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் நிறையவே போட்டு கொடுக்குறாங்க அவங்க. இப்போ சாலையெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு கூறு வச்சுருந்தாலுமே அதுலேயும் எண்ணி தான் வச்சுருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் திரச்சி மீன் இருக்குது. திரச்சி இது 3 அணை வச்சுருக்கு, 100 ரூபா. திரச்சியும் எப்பவும் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். நாக்கு மீன் இருக்குது. வெலை மீனில் ஒரு சைஸு, புளி மீன், வெலை மீன், ஒரிஜினல் வெலை மீன், டூப்ளிகேட் வெலை மீன் எல்லாம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். கல்லுரிஞ்சி மீன், திரச்சி எல்லாம் நல்லது தான், இஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிடலாம். நான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டதில்லை. திரச்சி வறுத்து அரைச்சி தேங்காயெல்லாம் அப்படி குழம்பு பண்ணுவாங்க. நல்ல மீன் தான். இந்த கிழங்கு மீன் இருக்குது, முட்டி மீன், அந்த கீழே வாலுக்கு கொஞ்சம் மேலே ஒரு கருப்பாக இருக்கும் இல்லையா, வெலை மீன், அது வச்சுருக்காங்க. இவர் தக்காளி, மாங்காய், பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்காரு. எங்கேருந்து இவ்வளோத்தையும் வாங்கி வச்சுருக்காரு, எதுக்காக வச்சுருக்காருன்னு தெரியலை. கல்லுரிஞ்சி மீனுமே இருக்குது. என்னன்னு கேட்டால் சிரிக்கிறாரு. எதுக்கு வச்சுருக்கிறாரு, இல்லை ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். சும்மா ஒரு தமாசுக்காக வச்சுருக்காரா, இல்லை வாங்கி வச்சுருக்காரா, ஒன்றுமே புரியலைங்க. குத்தா மீன் இருக்குது. குத்தா பெரிய சைஸாக தான் இருக்குது. ஆனால் பொரிக்கிறதுக்கு தான் நல்ல மீன். இது கறி வச்சா கொஞ்சம் முள் நிறைய இருக்கும், பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. மற்ற மாதிரி அது டேஸ்டியான மீன் தான். இந்த சாலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி உள்ள ஒரு சைஸு மீன் தான் அது. நெத்தலி, சாலை, அப்புறம் கொஞ்சம் பெரிய பாறை இருக்குது. நம்ம ஒரு பாறை மீன் வாங்குற மாதிரி உள்ள பாறை தான், துண்டு போட்டது இருக்குது. சூரை உருண்டையாக இருக்கிற அந்த சின்ன சைஸ் சூரை, நெத்தலி எல்லாமே இருக்குது. நெத்தலி பயிர் போல் கருநெத்தலியாக தான் இருக்குது. பாறை மீன் இருக்குது. சுபினும் எப்பவும் துண்டு மீன் வச்சுருப்பார். கனவா, ஊசி கனவா இருக்குது. பாறை மீன் கால் துண்டு, அரை துண்டு, முள்ளு தலையெல்லாம் நம்ம விலை பேசி வாங்கலாம். முழுசாகவுமே இருக்குது. இது கிலோ போட்டும் தருவாங்க. இவங்க எப்போவுமே நமக்கு மீன் கிலோ போட்டும் தருவாங்க. இல்லைன்னா அந்த துண்டுலையுமே பாதி துண்டு, கால் துண்டு, அரை துண்டு எல்லாமே வாங்கலாம். இங்கேயுமே வெலை மீன் இருக்குது, துண்டு மீன் இருக்குது, சாலை எல்லாம் இவங்களும் தேங்காய் பட்டணத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த சாலை மீன் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள், நிறைய வைக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மீன் உண்டு பார்த்துடுங்க. ஏன்னா அப்படியே அள்ளி போட்டு தான் கொடுக்குறான், நிறைய கொடுக்குறான். இந்த வெள்ளைப்பாறை மீன் ஒவ்வொரு மீனுக்கும் விலை பேசி வாங்கலாம், அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க. சூரை மீன் இது ஒரு துண்டு 100 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போ 2 துண்டெல்லாம் சேர்த்து வாங்கினா 150 ரூபாய்க்கெல்லாம் தருவாங்க. ஏன்னா சூரை மீன் எப்போவுமே பாறை மீனை கம்பேர் பண்ண நேரம் விலை குறவு தான். பார்த்தீங்களா, சாலை கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய சைஸு சாலை தான். இங்கே பெரிய சூரை இருக்குது, சின்ன சூரை இருக்குது, சாலை மீன் இருக்குது. சூரை மீன் சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. சூரையிலையுமே வெரைட்டியாக உண்டு. கரைச்சூரை மீனுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்குகிற சைஸு பொறுத்து விலையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இவங்களும் துண்டு போட்டிருக்காங்க. சாலை மீன் வச்சுருக்கு. இந்த மாதிரி சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க. ஒரு சைஸு சப்பை பாறை மீன் வச்சுருக்காங்க. கண்ணங்கொள்ளி சாலை.
பெருசாக இவங்ககிட்ட இல்லை இன்றைக்கி. சில நேரம் நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வச்சுருப்பாங்க. இவங்க சின்ன சூரை பெரிய சூரை எல்லாம் வச்சுருக்கு. ஒவ்வொரு சூரைக்கும் ஒவ்வொரு சைஸு விலை நம்ம அதில் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நல்ல மீன் தான் பார்த்துடுங்க. உங்கள் ஊரில் டெய்லி மீன் வருமா? இது மாதிரி பெரிய மார்க்கெட் இருக்குமா, இல்லை குட்டியோண்டு மார்க்கெட் இருக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சின்ன சேனல் தான், ஆனாலுமே கமெண்ட்டை எதிர்பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன கமெண்ட்னாலும் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அப்புறம் சூரை மீன், பாறை மீன் எல்லாம் துண்டு போட்டு வச்சுருக்கு. ஒரு துண்டு 100 ரூபா. இதெல்லாம் துண்டு 100 ரூபா தான். சாலை மீன் இருக்குது. ஜெமீலாவும் எப்போவுமே துண்டு மீன் எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. இங்கே சூரை மீன் இருக்குது. இதுக்கு பின்னாடி மீன் ஸ்டோரேஜ் பிளேஸு வெட்டுறவங்க எல்லாம் இருப்பாங்க. சாலை மீன், சின்ன சைஸு சாலை, அதான் ஒரு சிலர் பெரிய சைஸ் வச்சுருக்காங்கன்னா ஒரு சிலர் சின்ன சைஸ் மீன், சாலை மீன். சின்ன சைஸ் சாலை மீன் கறி வச்சாலும் சூப்பராக இருக்கும். மாங்காய், பச்சை மிளகு எல்லாம் போட்டு கறி வச்சு கலங்கஞ்சோரம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு தான். நெத்தலி. இங்கே பாறை மீன் இருக்குது, வெலை மீன், சாலை, நெத்தலி, சின்ன சைஸு சாலை, பெரிய சைஸ் சாலை. அப்புறம் ஊசி கனவா மீன் இருக்குது. இந்த ஊசி கனவா கிலோ 400 ரூபான்னு கொடுக்குறாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. இதில் நிறைய பேர் குளச்சல், தேங்காய்பட்டணம், ஹார்பரில் போய் எடுத்துகிட்டு வரவங்க. ஹார்பரில் நிறைய மீன் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி முட்டம் ஹார்பர். பிறகு அவங்கவுங்க பீச், ஏன்னா கன்னியாகுமரி சுற்றி முற்றி எல்லாம் ஒரு சைடு ஃபுல்லாக கடல் தான். அப்போ அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க கடல் பக்கத்தில் போய் மீன் யாழை எடுத்துகிட்டு வருவாங்க. இது பாருங்கள், கேரச்சூரை மீன் துண்டெல்லாம் அப்படி ஹல்வா மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. அதை நம்ம அதுலேருந்து துண்டு போட்டு தந்துடுவாங்க. சாலை, நெத்தலி, சின்ன சைஸ் சூரையெல்லாம் வச்சுருக்கு. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெலை மீன், பார்த்த உடனே தெரியும் பார்த்திங்களா, அது மாதிரி. இவங்களும் ஒரு 10-10:30 தான் வருவாங்க மீன் கொண்டு. நம்ம போனோன்னாலே பார்த்து நின்று வாங்கலாம். 10 மணிக்கு பிறகு நிறைய பேர் கொண்டு வர ஆரம்பிப்பினா ஆட்டோவில். அதை நம்ம பார்த்துட்டு நின்று வாங்கினா நல்ல மீனாக வாங்கலாம். வங்கடை மீன் இருக்குது, கோழியாமரல் மீன் இருக்குது. கோழியாமரல் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கோழியாமரல். பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. பெரிய பாறை மீனை துண்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதில் 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்கினா கொஞ்சம் தான் கிடைக்கும் பார்த்துடுங்க. பாறை மீன் எப்போவும் விலை பார்த்திங்களா, இது கொஞ்சம் கூடுதலாக வாங்கலாம். ஆனால் சூரை மீன் 100 ரூபாய்க்குன்னா ஓகே, ஒரு நல்ல துண்டு கிடைக்கும். இது வஞ்சிரம் மீன், எங்கள் ஊரில் நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக, ரொம்ப டேஸ்டியான மீன். இது முள்ளெல்லாம் ரொம்ப இருக்காது, முள்ளுமே சாஃப்டான அந்த நடு முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க நல்லாயிருக்கும். இவங்க மிக்ஸ்டாக நிறைய மீன் வச்சுருக்காங்க. செம்பல்லி மீன், வெலை மீன், முட்டி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ்டு மீனெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்டையும் ரீசனபிளாக நம்ம வாங்கலாம். ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும். டெய்லி நல்ல மீன் கொண்டு வருவாங்க. காலையில் 10-11 மணிக்கு வந்தால் எல்லார்கிட்டையும் நல்ல மீன் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.